வணக்கம் மக்களே, வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோலம் போட்டிருக்கிறேன். கோலம் போடுறதுக்கு உடல்நல ஒத்துழைக்கலை. கீழே உட்காந்து போட இடுப்பு வலி ஓவராயிடுச்சு, அதனால போடல. ஆனால் இருந்தாலும் கோலத்தில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாருங்கள், எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நீங்களும் அதே மாதிரி போடுங்க. தெரியும் உங்களுக்கெல்லாம், தெரியாமலாம் இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், அவ்வளோதான். எனக்கு கையில் போட்டால் அந்த இது வராதுங்க கரெக்டாக. அதனால் கொஞ்சம் லெவல் பண்ணிக்க. ஸ்பூனில் போட்டோன்னா கரெக்டாக வரும். சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க இதெல்லாம். பிங்க் கலரும் ரெட்டும் கொடுத்துக்கணும். இது வந்து பிங்க், லைட் பிங்கில் திக்கு பிங்க்கும் ரெட்டு கலர் ரெண்டும் கொடுத்துக்கணும். அந்த இடத்துல பாருங்கள், நகர்த்தி வைக்காம விட்டு கேமரா பார்க்கல. என் வேலையை தான், கோலம் போடுற வேலையை மட்டும் வேகமாக பார்த்துட்டு கேமராவுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது வேஸ்ட்டு தானே. சேம் இதே மாதிரி தான் ஃப்ளவர்ஸ், அதுவும் இருந்தாலும் இந்த பார்க்குறத போயிடுச்சு. கடைசியில் பார்க்குறேன், என்னடா இப்படி போச்சா அப்படின்ட்டு. அப்பா, பிங்க்கு அதுக்கப்புறம் ரெட்டு மேலே போட்டுக்குங்க. போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கங்கே ஒரு கலர் அந்த மாதிரி வரும் பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். அப்படி போனுங்கட்டு அது ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நடுவில் வந்து எப்போவுமே மஞ்சள் கலரு, ஒன்றுக்கு ஒரு கலர் போல், எல்லாமே மஞ்சள் வந்துடாது. டக்குன்னு பாருங்கள் ஒரு ஃப்ளவர் முளைச்சிருச்சு. அதுதான் கிரேட்டு. அப்புறம் வெள்ளை ஒயிட் கலர் பொடி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளியாக வச்சு விட்ருங்க. கையிலையும் வைக்கலாம், இந்த மாதிரி ஹோல் டப்பாக இருந்துன்னா கூட அதுலேயும் வைக்கலாம். போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாங்க போட்டு காமிச்சிருக்கிறேன். எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா அது வளைவுங்கிறது வந்து கொஞ்சம் கைக்கு எட்டலை, அதனால கொஞ்சம் அந்த மாதிரி போட வேண்டியது வந்துச்சு. ஆனால் எல்லாமே கோலம் இன்னும் இந்த பக்கம் தள்ளி வரணும். எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறது அந்த சென்டரில் இந்த மாதிரி வரணும். இப்படி வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். அதை எட்டி போடுறதுக்கு முடியல, கை எட்ட மாட்டேங்குது. உங்களுக்கு பார்த்தா சின்னதாக தெரியும், அது எட்ட மாட்டேங்குது. அதனால் முன்னாடியே போடுவேன். இப்படி தான் போடணும். போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஏய் டுப்புக்கோ ஜொப்பக்கில் கடி வாங்கடி. எங்கள் பூனைக்குட்டி அப்பப்போ கூட விடலன்னு வச்சுக்கங்களேன், அது நல்லா இருக்காது. அதனால் நாலு எந்த இடத்துல போய் இருக்கிறனுங்களோ அங்கே வந்து உட்காந்துக்குதுங்க. என்ன ஒரு இடத்த கூட விடுறதில்ல, எங்கெல்லாம் போய் உட்காந்துக்கணும் அங்கெல்லாம் வந்துடுது. ரெட்டு கலர் கொடுத்துருக்குறேன், பிங்க்கும் கொடுக்கலாம், ரெட்டும் கொடுத்துக்கலாம். ரெட்டு கொடுத்தா கொஞ்சம் அட்டாக்ஸ் நல்லா தெரியுது, திக்னஸாக. எல்லா மொட்டுமே சின்னதாக இருந்தால் எப்படிங்க, அதனால தான் ஒன்று பெரிய பெரிய மொட்டு. நீ எல்லாம் இலைக்கு தாங்க வரும், இலை போட்டுக்கலாம். இந்த இலை போடலாம் ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சம் சில டெக்னிக்கான இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தோணும். இருந்தாலும் பரவாயில்ல. பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கண்ணில் யார் பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சாலும் போடுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டு. ஏன்னா சில பேர் பார்க்காம இருக்கலாம். நன்றி, வணக்கம்.